வணக்கம். வணக்கம் ஐயா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திண்டிவனம், விழுப்புரம் வட்டம் திண்டிவனம். திண்டிவனத்துல இருந்து வரீங்களா? ஆமா ஐயா. சரி, இன்னைக்கு எத்தனை மாடு எடுத்துருக்கீங்க? இன்னைக்கு ஒரு 5 மாடு எடுத்துருக்கோம். 5 மாடு. ஆமா. ஓகே, உங்களுக்கு யார் மாடு எடுத்து கொடுத்தது? மணி அண்ணண்ணா. ஈரோடு மணி அண்ணனா? ஆமாண்ணா. அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? இன்ஸ்டாகிராம்ல பழக்கணும். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வந்தீங்க? ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நான் அவர் எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணீங்க இன்ஸ்டால? சொல்லு. இன்ஸ்டால அவர் எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணீங்க? நான் 1 வருஷமா ஃபாலோ பண்ணுங்க. 1 வருஷமா ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து எடுத்துருங்க. ஆமாண்ணா. அப்போ இந்த சந்தை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமாண்ணா. எத்தனை மாடு எடுத்தீங்க இன்னைக்கு? 5 மாடு எடுத்துருக்கேன். 5ஆ? 5. என்னென்ன மாடு எடுத்தீங்க? கண்ணு மாடு, சென மாடுங்களா? கண்ணு மாடு 2, சென 3. கண்ணு மாடு 2, சென மாடு 3. அதில் இது ஒன்று கண்ணு மாடுங்களா? ஆமாண்ணா. இது ஒன்று. அப்புறம் சென மாடு எதுங்க? அது ஒன்றுண்ணா, கருப்பு கலரு. அது கருப்பு மாடு ஒன்று. அந்த செவல் ஒன்று. இது சென மாடுங்களா? சென மாடு. ஓகே, இந்த சென மாடுலாம் கண்ணு போட எவ்வளோ டைம்ல சொல்லியிருக்காரு? 1 மாதம் சொல்லிக்கிறாங்க. 1 மாசங்களா? 1 மாதம் ஒன்று, ஒரு 10 நாள் ஒன்று. 1 மாசம் 10 நாள் ஒன்று. நீங்க என்ன பால் தரலாம் கேட்டு எடுத்தீங்க மாடு? எவ்வளோ பால் வர மாதிரி கேட்டீங்க? நம்ம ஒரு 10 லிட்டரு கேட்டோம். ஆனா மணியனை பார்த்து கொடுத்து 15 லிட்டர் வரும்னு சொன்னாங்க. 15 லிட்டர் வந்து சொல்லிக்கிறாரு. சொன்ன பால் வரும் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குண்ணா. நம்பிக்கை இருக்க வந்து அங்கேருந்து வந்தீங்க. ஆமா. சரி, ஓகே. இந்த பால் கறந்து செக் பண்ணி பார்த்தீங்களா கண்ணு மாடு? கறந்து பார்த்துட்டேன். இப்போ கறந்த சீம்பால் எவ்வளோ இருந்துச்சு? 5 லிட்டர் வந்ததுண்ணா. சீம்பால் 5 வந்துச்சு. ஓகே, மடி ஒன்று தான் பால் வரும், சொன்ன பால் வரும். ஓகே, இது கண்ணு போட்டு எவ்வளோ நாள் ஆச்சா? 2 வாரம் ஆச்சு. 2 வாரம் ஆச்சுங்களா? சாரி, 2 நாள். 2 நாள். அது என்ன கண்ணு போட்டிருக்கு? கொட்டை கண்ணு. கொட்டை கண்ணு ஓட்டி. அது ஒரு ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட். சரி, ஓகே. அவங்க சொன்ன ரேட்ல தான் உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி கொடுத்தாரு? சொன்னாங்க. அதுல இருந்து 50 முடிச்சு கொடுத்தாரு. எத்தனை மாடுக்கு? 2 மாட்டுக்கு. 2 மாடு. ஓகே. தெளிவா சொல்லுங்க. 2 மாட்டுக்கு. 2 மாட்டுக்கு. ஓகே. அவர் பயந்துற போறாங்க கேக்குறவங்க. 2 மாட்டுக்குண்ணா. 2 மாடு. நீங்க பால் கறந்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா? செக் பண்ணி பார்த்தேன். மாடு உணவுல எப்படின்னா இருக்குது? நல்லா தான் இருக்குண்ணா. உணவு நல்லா இருக்குங்க. லேடிஸ் உட்காந்து கறக்கலாம் தாராளமா பார்த்துக்கலாம். காம்பு அடிக்கு ஒன்று இருக்குது. நல்லா ரெட்டை மடி வச்ச மாதிரி எடுத்துறீங்க. ஆமாண்ணா. நீட்டா செவலையில உங்களுக்கு அமைஞ்சிருச்சா? நல்லா பிடிச்சிருக்கா மாடு? பிடிச்சிருக்கேன். பிடிச்சா வாங்கியிருக்கேன். பிடிச்சதான் வாங்கிருக்கீங்க. எத்தனை மாடு பார்த்த அப்புறம் இந்த மாடு செலக்ட் பண்ணீங்க? ஒரு 100 மேல பார்த்தோம். லாஸ்ட்ல 2 மாடு தான் நம்மளுக்கு இதுவாச்சு. 100 மாடு பார்த்து ரிஜெக்ட் பண்ணி இந்த மாடு எடுத்துறீங்க. அப்படி இந்த மாடுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன இருக்கு? ரசனம். முகலட்சணம், உடம்போட இது குழி, அந்த சுழியெல்லாம் சுழி லட்சணமா இருக்கு. லட்சணம் 2 சுழினா சுழி சுத்தமா இருக்கு. அதே மாதிரி மடி பார்க்க இதுவா வந்து பால் கறக்கிறதுக்கு இதுவா இருந்து. காம்பு எப்படின்னா கறக்க சாஃப்டா இருக்குங்களா? சாஃப்டா இருக்குண்ணா. பஞ்சு மாரி இருக்கு. பஞ்சு மாதிரி இருக்குது. ஆமா. அதெல்லாம் 10 லிட்டர் 15 லிட்டர் இருந்தா சரி. ஒரு நாட்டுக்கு 5 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் 4 நிமிஷம். அவ்வளவுதான். ஓகேண்ணா. மழை திருத்திரமா மாடு எடுத்துறீங்க. எத்தனை பேர் வந்தீங்க மாடு எடுக்க? நாங்க ஒரு 5 பேர் வந்தோண்ணா. 5 பேர் வந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட வந்துட்டீங்க? ஆமாண்ணா. சரிண்ணா. இது வந்து உங்களுக்கு யாரும் ரெஃபர் பண்ணாங்களா இல்லை நீங்களே இது யூடியூப்ல பாத்தீங்க? அவரு நானா யூடியூப்ல பார்த்து. நீங்களா யூடியூப்ல பார்த்து 1 இயரா ஃபாலோ பண்ணி வந்தோம். சரி, ஓகே. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கான்டாக்ட் பண்ணும்போது இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப எப்படி சொல்லுது, நல்லா அதுவு எப்படி சொல்லுவாங்க, டக்குனு ஃபோன் எடுத்துட்டாரா இல்லை ஃபோன் எடுக்காம இருந்தாரா? இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோன் பண்ணோடனே எடுத்து பதில் சொன்னாரு. வாங்கப்பா பண்ணி தரேன், பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னார் மணி அண்ணன். ஓகே. எல்லாம் வந்து உங்க பட்ஜெட்டுக்குள்ள அமைஞ்சா மாடு? பட்ஜெட்டுக்குள்ள அமைஞ்சது. உங்க பட்ஜெட்டுக்குள்ள கேட்ட மாதிரி எடுத்து கொடுத்தாரு. இப்போ 3 மாடுமே இப்போ 1 மாசத்துல கண்ணு போட்டுரும். இப்போ 2 மாடு கண்ணு மாடு ரெண்டுமே எவ்வளோ பால் சொன்னாங்க? ஒன்று 5 லிட்டரு, ஒன்று 10 லிட்டரு. ஒன்று 5, ஒன்று 10. அது என்ன கண்ணு போட்டுருங்க? அதுவும் பொட்டக்கணுங்க. அதுவும் பொட்டக்கணுங்களா? ஆமாண்ணா. சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் மாடு வளர்ப்பு அனுப்ப உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குது? நம்ம ஒரு 10 வருஷமா மாட்டு ஃபீல்டில் இருக்கிறேன். 10 வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு தெரியும் மாடு எப்படி கவனிக்கணும், என்ன பார்க்கணும், எல்லாம் செய்யும். அப்போ இவர் பார்த்து எடுத்துறதோட உங்களுக்கும் தெரியும் என்னென்ன கவனிக்கணும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாமல் இருக்க விஷயமா அவர் என்னென்ன விஷயத்தை மெயினாக செக் பண்ணி எடுத்து கொடுத்தாரு? மாடு என்ன தீவனம் வைக்கணும், பால் கறந்தா என்னென்ன பண்ணணும், மடி வீக்க இதுவு தீனி எந்தெந்த பொசிஷன் கூட வெயில கட்டக்கூடாது, தீவனம் நயல கட்டி தீனி போடணும். வெயிலில் ரொம்ப காலைல மேய்ச்சல் ஓட்டினா 10 மணிக்குள்ள ஓட்டி வந்து கட்டிடணும். தீனி இது ஷெட்லேயே வச்சு தீவனம் வைக்க சொல்லிடுறாங்க. உங்க கிளைமேட் செட் ஆக மாதிரி தான் எடுத்து நல்ல ஒரு நாட்டு மாடு கிராஸ்ல செவலையில எடுத்து கொடுத்தாரு. ஆமாண்ணா. உங்க வெயில் ஏரியா செட் ஆகிற மாதிரி நம்ம ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாடு கிடைச்சது. ஸோ ஓகேனா இப்போ ஒரு மாடு பார்க்கும்போது இது உங்களுக்கு ஓகேவா இருக்கு, இது நீங்க எடுத்துக்கன்னு சொல்றாங்களா இல்லை உங்களுக்கு கேட்குறாங்களா இந்த மாடு எதுவுமே வேணாமான்னு?
எங்களுக்கு சஜஷன் கேட்டு தான் சொல்றாரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அவரு இது சொல்றாரு, கருத்து சொல்றாரு, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதுக்கு பிடிச்சிதான் அப்ப நாங்க எடுத்துக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் எடுத்தாரா? இல்ல இல்ல கம்பல் பண்ணி சொல்லல. இவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன? அன்பா பேசுறாரு, அன்பா சொல்றாரு, மாட்டோட விஷயத்த தெளிவா சொல்லிட்டு நம்ம வாங்கி கொடுக்குறாரு. ஏதாவது வெளிப்படையா சொல்லிடுறாரு. அதே மாதிரி கஸ்டமர் கிட்ட வாங்கி கொடுக்க சொல்ல நம்மளுக்கு பெனிஃபிட்டா செஞ்சு தர்றாரு. ஓகே. நம்ம மறுபடியும் மாடு வைக்கிற மாதிரி ஐடியா இருக்குங்களா? ஆமா, வருவீங்களா? வரும். ஓகே. நீங்க ஃபார்ம் வச்சிருக்கீங்களா வீட்டுல? இல்ல, இது ஒரு 10 மாடு ஒன்று ஒரு 5 மாடு வாங்குவோம். இது பார்த்து மறுபடியும். சரி, ஓகே. நன்றிங்க. நல்லபடியா வச்சு வாழ்த்துங்க. ஓகே, தேங்க்யூ சார்.